ஜாமி வந்துட்டு ஜாமி வந்துட்டு போலீஸ்காரோட காரை வந்துட்டு மண்டை கொடுக்கிட்டு வந்துட்டு ஜெயிலன்னு தப்பிச்சு வந்து எதுக்கு சொல்கிறாங்க, டே ஜெயிலன்னு தப்பிச்சு வந்துட்டு அந்த கார் போய் எடுத்துகிட்டு வாடா, சீக்கிரம் நமக்கு டைம் இல்லை. ஓகே பாஸ், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்போவே இந்த நிமிஷமே பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவன் பார்க்குறான்னா இல்லையான்னு வந்துட்டு போகிறான். அவன் வந்துட்டு பார்க்குறான், ஐயையோ இவன் வர பார்க்குறான், டேய் அவன் பக்கத்துலடா, அப்பாடா திரும்பிட்டோம், நம்ம எப்படியா நம்ம இங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை போட்டு வந்துட்டு கார் வெளியே வந்துட்டு எடுத்துகிட்டு காருக்கு வந்துட்டு போகிறான். இதை பார்த்து வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கன் எடுத்துகிட்டு வந்துட்டு சுட பார்க்குறான். ஐயோ வந்துட்டாங்க, என்ன பண்ணுறான்னு தெரியல, நல்ல வேலை அதனால நம்ம இங்கே தப்பிச்சோம். இங்கே போலீஸ் வாங்கன்னு பார்ப்போம். டேய் அவனை யாராவது பிடிங்கடா, என் காரை திருடிட்டு போகிறான், டேய் யாரடா பிடிங்கடா டேய் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹெட் ஷாட் வந்துட்டு விட்டுடுறான். இப்போ தானே அவனுக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் வந்துட்டு வராங்க. அவங்க அப்படியே வந்துட்டு இடிச்சு தள்ளி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு அப்படின்னு வந்துட்டு விட்றான். அப்படியே வந்துட்டு ஃப்ராங்க்லின் வந்துட்டு அவங்க பொண்ணு சிங்கம் சேர பொண்ணு கால் பண்ணுறாங்க. டே ஃப்ராங்க்லின், எங்கள் அப்பாவை யாரோ போட்டாங்கடா, ப்ளீஸ் தான் ஏதாவது பண்ணடா. என்ன சொல்கிற? ஆமாம், நீ உடனே நம்ம கேங்கு கிட்ட போட, ப்ளீஸ் தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அம்மா வேறு கதறி அழுதுட்டு இருக்காங்கடா, ப்ளீஸ் தான். சரி ஓகே, நீ எதுவும் பயப்படாத, அது எல்லாமே அந்த ஜாம்பி வேலையாக தான் இருக்கும், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு குடுன்னு வந்துட்டு சோஃபியா வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். சோஃபியா வீட்டுக்கு போனானே வந்துட்டு சோஃபியா வந்துட்டு கத்துறா, சோஃபியா நான் சிங்கம் சார் அந்த மண்டை கூட போட்டான், உனக்கு இனி விஷயம் தெரியுமா? இப்போ மட்டும் இல்லை, அவனோட ராஜாவே வந்துட்டான். அவன் போய் நான் ஊர்லலாம் முன்ன சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு ராஜாவே வந்தான், அவன் தான் ஜாம்பி. என்ன சொல்கிற? ஆமாம், சரி நீங்கள் நான் போய் ஹால்க்கையும் சூப்பர்மேனையும் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு குடுன்னு வந்துட்டு சோஃபியா வந்துட்டு அவன் ஸ்கூட்டி வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஹல்க் இருக்கிற ரன்னிங் ரேஸுக்கு வந்துட்டு போகிறான். என்னாச்சுன்னு வேற தெரியலையே கடவுளே அப்படின்னு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு வந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு வந்துடுறோம். இங்கெல்லாம் ரேஸ் முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸும் இல்லை. சரி இப்போ நம்ம போகலாம். ஏய் ஹல்க் இங்கே வாய ஒரு நிமிஷம். ஹல்க், நான் சிங்கம் சாரை யாரோ போட்டாங்க, அது மண்டை கூடாதான் இருக்கும், உடனே நீ எனக்கு ஹெல்ப்புக்கு வா, ரேஸில் நம்ம அப்புறமேட்டா பார்த்துக்கலாம், சீக்கிரமாக நீ என் கூட வா, அப்போ தான் துணைக்காக இருக்க முடியும், சீக்கிரமாக என் கூட வா, நமக்கு இப்போ டைம் இல்லை, டேய் வாடா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு குடுகுன்னு ஹல்க்கு கிட்ட வந்துட்டு போகிறான். அப்படியா சொல்கிற? சரி வெயிட் பண்ணு, நானே இந்த ஒரே ஒரு ரேஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ஒரே ஒரு ரேஸ் தான், இது ஃபைனல் ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துடுறான். அதுக்கு சூப்பர்மேனும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். டேய் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஹேய் நீ சூப்பர்மேன் நீ இங்கே இரு. ஏய் எதுக்கு தான் எங்களுக்கு கூப்பிட்டானோ தெரியல, சரி இவ்வளோ போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு குடுன்னு வந்துட்டு நியூ சிட்டிக்கு வந்துட்டு போகிறான். அதுக்கு வந்துட்டு நியூ சிட்டிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு குரங்கு மாமா வந்துட்டு போடுறான். டேய் குரங்கு மாமா, இனிமேல் உனக்கு குரங்கு மாமா தான் சொல்ல மாட்டேன். என்னடா சிங்கம் சார் தடுறியா? சிங்கம் சார்லாம் அடிச்சு 3 மணி நேரம் ஆச்சு, இனிமேல் அதில் திரும்பி வரமாட்டாங்கடா. டேய் இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஹல்க் வந்துட்டு இவனை வந்துட்டு சுட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஜிராஃபி மண்டை வந்துட்டு இருக்கான். டேய் என்னடா இவனை தேடுற? ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதா? இப்போ போடுற பாருடா. டேய் என்னடா பண்ணுற? ப்ளீஸை விட்டுடுறா இங்கே போய் இப்போ நானே ஒன்று அடிக்கிறேன் பாரு. என்னடா அது? டேய் எங்கடா போயிட்ட? இப்போ பா ஒன்று அடிக்கிறேன் பாரு, என்னடா இது அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு அவனே அடிக்கிறதுக்கு பதிலாக அவனே வந்துட்டு போட்டு தள்ளிக்கிட்டான். அதுக்கு ஹல்க் வந்துட்டு அந்த மண்டை கூட வந்துட்டு பார்த்துட்டு
அவன் பின்னாடியே வந்துட்டு அப்படி விட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது அவனோட பாஸ் வந்துட்டு ஜாம்பி வந்துட்டு வந்தாரா, டேய் என்ன ஆனாலும் சரிடா, நான் இவனை காப்பாற்ற விட மாட்டேன், டேய் இப்போ வேணா விடுறேன்டா, இப்போ நான் வேணா விட்டுறேன்டா, ஏய் தேங்க்யூடா எங்கள் அப்பா காப்பாற்றுறதுக்கு. காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் ஹல்க்குக்கு ஷேர் பண்ணிக்க